பிக் பாஸில் இன்று போடப் போகும் குறும்படம். ஓவர் ஆக்டிங் பண்ணி மாட்டிக்கொண்ட மஞ்சக்காட்டு மைனா. பிக் பாஸ் 8 நிகழ்ச்சி தொடங்கி 12 வாரங்கள் முடிந்த நிலையில் இன்னும் ஒரு சில வாரங்கள் மட்டுமே இருப்பதால் யாருக்கு பிக் பாஸ் கோப்பை கிடைக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகரித்துக் கொண்டு வருகிறது. ஆனால் தற்போது வரை மக்களின் ஓட்டுக்களிப்பின்படி அதிக வாக்குகளை பெற்று முதலிடத்தில் இருப்பது முத்துக்குமரன்தான். ஆனால் அவர் நேற்று செய்த சின்ன தவறுகளால் கொஞ்சம் நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்ற நிலையில் இரண்டாவதாக இருக்கும் ராணவ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த வாரம் கல் வைத்து கோட்டை கட்டும் டாஸ்கில் பல விஷயங்கள் குறும்படம் போட்டு காட்டும் போட்டியாளர்கள் பொய்க்கு மேல் பொய் அடுக்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த சீசனில் இதுவரை குறும்படமே போடாத பட்சத்தில் இன்று குறும்படம் வரும் என்று ஒட்டுமொத்த மக்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி எந்த விஷயங்கள் என்றால், ஜெஃப்ரி ராணவை தள்ளிவிட்டு நான் தள்ளிவிடும் பொழுது அடிபட்டது வேற கையில். ஆனால் அவர் வலிக்குது என்று சொன்னது மற்றொரு கையில் என ஜெஃப்ரி சொல்லிய நிலையில் ராணவ் நடிக்கிறார் என்று சில போட்டியாளர்கள் நினைத்துவிட்டார்கள். இதற்கான குறும்படமும் அடுத்ததாக கல் கோட்டையை கட்டும் பொழுது அன்சிதாக்கு தலையில் அடியே படவில்லை. ஆனால் தீபக் அந்த கல்லை வைத்து தலையில் இடித்துவிட்டார் என்று சொல்லி அங்கே ஓவராக ஆக்டிங் கொடுத்து சீன் கிரியேட் பண்ணிவிட்டார் அன்சிதா. இது முழுக்க முழுக்க பொய்யான விஷயம் என்பதால் இதற்கு நிச்சயம் குறும்படம் தேவை என்று மக்கள் கமெண்ட் பண்ணி வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து ஜாக்லினை விஜய் சேதுபதி அதிகமாக டேமேஜ் பண்ணி வருவதும் அங்கே பார்க்க வந்த மக்கள் கிளா பண்ணாமல் ஜாக்லின் மீது தவறு இருப்பது போல் நடத்துவதும் கம்மி பண்ண வேண்டும் என்று மக்கள் அவர்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்னும் வெற்றிக்கு சில வாரங்கள் மட்டுமே இருப்பதால் இனியாவது பிக் பாஸ் நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்றால் அனைவரும் உண்மையாக இருந்தால் மட்டுமே முடியும். அத்துடன் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறப் போகும் போட்டியாளர் ரஞ்சித்தான். ரஞ்சித்திடம் டீல் பேசிய பிக் பாஸ், டிஆர்பிக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க போல. ஒவ்வொரு சீசன்களிலும் பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் போட்டியாளர்களின் குடும்பங்களை வீட்டிற்குள் கூட்டிட்டு வந்து குதூகலப்படுத்துவார்கள். அந்த வகையில் சில போட்டியாளர்கள் மக்களின் பேவரைட் ஆகஸ்ட் இருக்கும் பட்சத்தில் அவர்களின் குடும்பங்களை பார்க்க வேண்டும் என்பதில் மக்கள் ரொம்பவே ஆவலாக இருப்பார்கள். தற்போது இருக்கும் போட்டியாளர்கள் யார் என்றால் முத்துக்குமரன், ஜாக்லின், சௌந்தர்யா, தீபக், பவித்ரா, அருண், விஷால், ரயான், ராணவ், மஞ்சரி, அன்சிதா, ஜெப்ரி மற்றும் ரஞ்சித். ஆனால் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி போவது ரஞ்சித்தான். ஆனால் இவர் போவதற்கு மக்கள் ஓட்டு ஒரு வகையாக இருந்தாலும் பிக் பாஸ் எடுத்த முடிவின் காரணமாகவே இந்த வாரம் ரஞ்சித் வெளியேறப் போகிறார். அதற்கு பின்னணியில் இருக்கும் காரணம் என்னவென்றால், கடந்த வாரம் கேப்டன் டாஸ்க் நடந்தபொழுது ஈஸியாக ரஞ்சித் வெற்றி பெற்றார். அத்துடன் அவர் தலைமை பொறுப்பை ஏற்று நாமினேஷனிற்கு வராமல் தப்பித்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து இன்னும் அடுத்த வாரமும் ரஞ்சித்தை காப்பாற்றலாம் என பிக் பாஸ் ஒரு முடிவு பண்ணி வைத்திருந்தது. அதுக்கு என்ன காரணம் என்றால், போட்டியாளர்களின் குடும்பம் பிக் பாஸ் வீட்டிற்குள் வரும் பொழுது ரஞ்சித் குடும்பமும் உள்ளே வர வைக்க வேண்டும். அந்த வகையில் பிரியாராமன் உடன் சேர்ந்து ரஞ்சித் மகனை உள்ளே கூட்டிட்டு வந்துவிட்டால் அதன் மூலம் சென்டிமெண்டாக மக்கள் அதிகமாக பார்த்து வரவேற்பு கொடுப்பார்கள். ஏனென்றால் ரஞ்சித் மகனுக்கு உடல் அளவில் சில குறைபாடுகள் இருப்பதால் டிஆர்பி ரேட்டிங்கும் அதிகரிக்கும் என்ற நோக்கத்தில் ரஞ்சித்திடம் பிக் பாஸ் தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கிறார். அதாவது குடும்பங்கள் வரும் வாரங்களில் உங்கள் மகனையும் கூட்டிட்டு வரலாமா என்று பெர்மிஷன் கேட்டிருக்கிறார். அதற்கு ரஞ்சித் வேண்டாம் என்று சொல்லிய நிலையில் பிக் பாஸ் அவருடைய தரப்பில் இருந்து சில விஷயங்களை எடுத்து வைத்திருக்கிறார். ஆனாலும் ரஞ்சித் வேண்டவே வேண்டாம் என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறார். உடனே இனியும் ரஞ்சித் பிக் பாஸ் வீட்டிற்குள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் ஓட்டுப்படி இந்த வாரமே அவரை வெளியே அனுப்பலாம் என்று அதிரடியாக பிக் பாஸ் முடிவு எடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த சில வாரங்களாக ரஞ்சித்தின் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருந்ததால் தொடர்ந்து அவரால் முழுமையான பங்களிப்பை கொடுக்கவும் முடியாது. குடும்பத்தில் இருப்பவர்களையும் வேண்டாம் என்று சொல்லிய நிலையில் பிக் பாஸ் விஜய் சேதுபதியிடம் கலந்து ஆலோசித்து இந்த முடிவை எடுத்து இருக்கிறார்கள். சௌந்தர்யாவின் அம்மா அப்பா அழுதுட்டிருக்காங்க. சௌந்தர்யா தோழி நந்தினி. பிக் பாஸ் சீசன் 8 முடிவடைய இன்னும் 3 வாரங்களே இருப்பதால் நிகழ்ச்சியில் கடைசி கட்ட விறுவிறுப்பை பார்க்க முடிகிறது. இன்று வார இறுதி எவிக்ஷனுக்கான ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிற சூழலில் யார் யார் ஃபைனலுக்குப் போவார்கள், யாருக்கு டைட்டில் கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பு பிக் பாஸ் ரசிகர்களிடையே இப்போதே உருவாகிவிட்டது. இப்போதைக்கு முத்துக்குமரன், தீபக், சௌந்தர்யா, ஜாக்குலின் உள்ளிட்ட சிலர் வலுவான போட்டியாளர்களாகத் தெரிந்தாலும் கடைசி நேரத்தில் எதுவும் நடக்கலாம். இந்தச் சூழலில் ஆரம்பத்தில் நல்ல பெயர் வாங்கிவிட்டு பிறகு உள்ளே சக போட்டியாளர்கள் மத்தியிலும் வெளியில் ரசிகர்களிடமும் நெகட்டிவிட்டியை சம்பாதித்திருப்பதாகச் சொல்லப்படும் சௌந்தர்யாவின் தோழி நந்தினி ரீதரிடம் பேசினோம். நான் அடிப்படையில் டிசைனர்.
என்னுடைய டிசைனுக்கு அவங்கதான் மாடல். பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கணுங்கிறது அவங்களுடைய நீண்ட நாள் ஆசை. ஒவ்வொரு சீசன் தொடங்குற போதும் முயற்சி செய்வாங்க. மாடலிங், வெப்சீரிஸ், சினிமா முயற்சியில் இருந்தவங்களுக்கு வில்லாடு வில்லேஜ் வாய்ப்பு கிடைச்சப்ப அதை சரியா பயன்படுத்தி ஃபைனல் வரை வந்தாங்க. அவங்க நிஜத்துல எப்படியோ அப்படிதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் இருக்காங்க. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு இதைச் சொல்லலை, நிஜம் இதுதான். ஆனா நிகழ்ச்சிக்குள் போன சில நாட்கள்லயே வலுவான போட்டியாளரா உருவாகிடுவாங்களோன்னு பயந்த சில சக போட்டியாளர்களுடைய ஆதரவாளர்கள் வெளியில இருந்து அவங்க பிடோட் டீம் வச்சிருக்காங்கன்னு பேசத் தொடங்கிட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு சப்போர்ட்டரா இருக்கிறவங்க ஆதரவா சமூக ஊடகங்கள்ல பேசுறதையெல்லாம் பிடோட் எப்படிச் சொல்ல முடியும்? தவிர அந்த வீட்டுக்குள் அவங்களுடைய நடவடிக்கைகள் தான் சமீபமா அவங்களுக்கு நெகட்டிவிட்டியை தரதா சொல்லப்படுது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பத்திச் சொல்லியாகணும். அவளுடைய குரல் பிறந்ததுல இருந்தே அப்படிதான் இருக்கு. அது அவளுடைய தவறில்லை. சின்ன வயசுலயே இந்த குரலால் அவ நிறைய அவமானங்களை கஷ்டங்களை சந்திச்சிட்டாங்க. பள்ளிக்கூட நாட்கள்ல கூட படிக்கிற பசங்க இந்த குரலை கேலி செய்தாங்கன்னு வீட்டுல வந்து அழுது ஸ்கூல் போக மாட்டேன்னு சொன்னதெல்லாம் கூட நடந்திருக்காம். எப்படியோ எல்லாத்தையும் கடந்து மீடியாவுக்கு வந்து இன்னைக்கு இப்படியொரு ஷோவுக்குள் கிட்டத்தட்ட 70 நாட்களை கடந்திருக்காங்கன்னா அதை பிடோட் சுத்தது குறுக்கு புத்தினுதான் சொல்வேன். ஏன்னா பிக் பாஸ் இப்ப 8வது சீசன் போயிட்டிருக்கு. முதல் 2 சீசன் முடிஞ்சதுமே மக்களுக்கு இந்த ஷோ பத்தின ஒரு அவார்னஸ் வந்துடுச்சு. அதனால இப்பெல்லாம் யார் சரியா கேம் ஆடுறாங்க, வீட்டுக்குள் யார் டிராமா போடுறாங்க, வெளியில் யாருக்கு பிடோட் ஒர்க் பண்றாங்க, இப்படி எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. வெறுமனே பிடோட் ஒர்க் பண்ணிட்டிருந்தா ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு வாரம் எவிக்ஷன்ல அவுட் ஆகிடுவாங்க என்றவரிடம் சக போட்டியாளர்களை அடிக்கப் பாய்வது, எரிச்சல் உண்டாக்குவது போன்ற சேட்டைகள் என இவரை விஜய் சேதுபதி கண்டித்தது எல்லாம் கூட நடந்ததே என்ற கேள்வியையும் வைத்தோம். முதல்லையே சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய மைனஸான குரலை வச்சு அவங்க கலாய்க்கப்படுறதை எதிர்கொள்ள இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிடுறாங்க. ஆனா கூட அன்னைக்கு விஜய் சேதுபதி சார் இப்படியெல்லாம் இனி பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அதை குறைக்க முயற்சி செய்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதே நேரம் அந்த வீட்டுக்குள் இருக்கும் போட்டியாளர்களை இவங்க நல்ல ஃப்ரெண்டுன்னு நம்பின சிலர் கூட இவங்களை கேலி செய்ததெல்லாம் நடந்துச்சு. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்யணும். சூல் நாட்கள்ல அவங்க எப்படி இந்தக குரல் பிரச்சனைக்காக அழுதாங்களோ அதேபோல இப்ப சில நேரம் ஷோ பார்த்துட்டு இன்னும் எத்தனை நாள்தான் இதை வச்சு அவளை மட்டம் தட்டுவாங்கன்னு சௌந்தர்யாவின் அம்மா அப்பா அழுதுட்டிருக்காங்க என்கிறார்.